ஹாய் வியூவர்ஸ், ஆரி ஃப்ரேமில் எப்படி நாடா சுற்றுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எதுக்காக சுற்றுறோன்னு பார்க்க போகிறோம். ஆரி ஃப்ரேமு, ஒரு நாடா, அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம நாடா சுற்றிக்கலாம். ஃப்ரேமில் வந்து இன்னர் ஃப்ரேமில் மட்டும்தான் நம்ம நாடா சுற்ற போகிறோம். அவுட்டர் ஃப்ரேம்லேயும் சுற்றலாம், பட் நான் இன்னர் ஃப்ரேமில் மட்டும் சுற்றுறேன். பாருங்கள், இப்போ நாடா டேப் எடுத்துகிட்டு அதை கிராஸாக கட் பண்ணிக்கணும். கிராஸாக கட் பண்ணிட்டு ஃபேப்ரிக் க்ளூவை ஃப்ரேமில் வந்து ஒரு 2 to 3 இன்ச் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நாடா சுற்ற தான் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா க்ளூ எல்லாமே வந்து ட்ரை ஆகிடும். அப்புறம் நாடா சுற்றக்குள்ளே நாடா வந்து ஸ்ட்ராங்காக போய் ஃப்ரேமில் உட்காராது. அதனால் ஒரு 3 இன்ச்சுக்கு மட்டும் க்ளூவை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நாடாவை சுற்றலாம். பாருங்கள், நான் எப்படி நாடா சுற்றணும் அப்படின்றத காமிக்கிறேன். க்ளூ ஒரு 3 இன்ச்சுக்கு 4 சைடுமே, ஃப்ரேமில் 4 சைடு இருக்கும், அந்த 4 சைடுமே ஒட்டிட்டு வெளி சைடில் நாடா வச்சுட்டு ஒவ்வொரு ரோவாக சுற்றணும். சுற்றக்குள்ளே என்ன பண்ணணும், முன்னாடி சுற்றின இடத்துல நம்ம கை விரல் வந்து ஸ்ட்ராங்காக வச்சு அழுத்தி பிடிக்கணும். அந்த ரெட் கலர் லைன் இருக்கும் பாருங்கள், அந்த ரெட் கலர் லைனுக்கு மேலே அடுத்த நம்ம சுற்றக்கூடிய நாடாவை வைக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரோல் பண்ணி சுற்றணும். கொஞ்சம் க்ளூவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காரும். ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி நாடா சுற்றிட்டோன்னா நீங்கள் முடிக்கிற வரைக்குமே, இந்த ஃப்ரேம் எப்போ டேமேஜ் ஆகுதுன்னு உங்களுக்கு தோணுதோ அது வரைக்குமே, லூஸ் ஆகிற வரைக்குமே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த நாடா நம்ம மெயினாக சுற்றுறோம் அப்படின்னா, கிளாத் வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். டைரெக்டாக ஃப்ரேமில் கிளாத் வைக்கக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, வச்சுக்கலாம். பட் வந்து கிளாத் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். நம்ம டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கிளாத்தை வந்து இழுப்போம். அப்படி இழுக்கக்குள்ளே என்னாகும், அந்த கார்னர், ஃப்ரேமோட கார்னர்லலாம் கிளாத் பட்டு ஒரு வேளை நல்ல கிளாத்தாக இல்லை, கொஞ்சம் கிளாத்தும் நல்லா இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி ப்ரைஸில் நம்ம கிளாத் வாங்கியிருக்கோம், அதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கக்குள்ளெல்லாம் டேமேஜ் நிறைய வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்காக வேண்டி இந்த நாடா வந்து நம்ம சுற்றிக்கிறோம். பாருங்கள், எண்டில் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். எண்டு வரக்குள்ளே அந்த எப்படி ஸ்டார்டிங்கில் நம்ம கிராஸாக கட் பண்ணோமோ அதே மாதிரியே இங்கேயும் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கணும். கிராஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். இவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம நாடா சுற்றுறனால நம்ம ஃப்ரேம் வந்து கிளாத்து போடக்குள்ளே கண்டிப்பாக கிளாத் வந்து மேக்ஸிமம் டேமேஜ் ஆகாது. இன்னர் ஃப்ரேமில் மட்டும் நாடா சுற்றிக்கலாம், அதுவே போதுமானதுங்கிறது என்னுடைய சஜஷன். அவுட்டர் ஃப்ரேமில் சுற்றிக்கிறதுனாலும் சுற்றிக்கலாம், பட் இன்னர் ஃப்ரேமில் மட்டும்தான் நான் சுற்றி ஒர்க் பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கு இன்னர் ஃப்ரேமில் மட்டும் சுற்றி பாருங்கள், காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கிளாத் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு டேமேஜ் இருக்காது. தேங்க்யூ.